நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கடந்த பல வாரங்களாக யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் செவ்வாய்க்கிழமை இரவுகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 சங்கீதம் 1 வசனம் முதல் 6 வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த சங்கீதத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்திலே எதை பார்த்தோம் என்று சொன்னால் 5ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நாம் பார்த்தோம். வாசிப்போம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதுல பாருங்க, இந்த பந்தியை குறித்து நாம் போன வாரத்திலே பார்த்தோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்பதை நாம் பார்த்தோம். இந்த பந்தி எங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த பந்தி பரலோகத்திலே ஆயத்தப்படுத்தப்படவில்லை. இந்த பந்தி பூலோகத்திலே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பந்தி சத்துருக்களுக்கு முன்பாக, பிசாசுக்கு முன்பாக, எதிரிகளுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் போன வாரத்திலே பார்த்தோம். பரலோகத்திலும் கூட ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த பந்தியின் பொழுது சத்துருக்கள் யார் என்ன செய்ய மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பந்தி சத்துருக்களுக்கு முன்பாக, பிசாசுக்கு முன்பாக, எதிரிகளுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். எனவே இதைத்தான் போன வாரத்திலே நாம் பார்த்தோம். பிறகு டேபிள் லேண்டை குறித்து நாம் பார்த்தோம். இது எங்கே ஆயத்தம் பண்ணப்படுகிறது, இது யாரால் ஆயத்தம் பண்ணப்படுகிறது? இந்த டேபிள் லேண்டை, இந்த டேபிள் லேண்டில் கொண்டு போய் ஆடுகளை மேய்க்க விடுகிற பொழுது சுத்தியில் நின்று யார் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் போன வாரத்திலே நாம் பார்த்தோம். கடைசியாக யோபுவை குறித்து நாம் பார்த்தோம். உதாரணத்துக்கு கர்த்தர் பாருங்க, எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறார். யோபுவை சுற்றி கர்த்தர் வேலி அடைத்திருந்தார், வேலி அடைத்து அவனை பாதுகாக்கிறார். பாருங்க, இத பிசாசு பார்த்து கொண்டே இருக்கிறான். உள்ள நுழைய முடியலையே, உள்ள நுழைஞ்சு ஒன்னும் பண்ண முடியலையே. இந்த யோபு நன்றாக ஆயிக்கொண்டே போகிறானே, செழித்துக் கொண்டே போகிறானே, வர வர விருத்தி கொண்டே போகிறானே, வர வரவனுக்கு சொத்துக்கள் பெருகிறது, ஆடு மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், வேலைக்காரிகள், வெள்ளி பொண்ணு எல்லாம் பெருகி கொண்டே போகிறது என்று பாருங்க, பிசாசு வெளியிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். எதற்கு வெளியிருந்து? கர்த்தர் யோபுவை சுற்றி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி எடுத்திருக்கிறாரே, அந்த வேலிக்கு வெளியில இருந்து செய்யறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். பாருங்க, இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். இந்த வேலிக்கு வெளியே இருந்து பிசாசு என்ன செய்யறான்? பார்த்து கொண்டே இருக்கிறான். எதை பார்த்து கொண்டே இருக்கிறான்? நாம் ஆசீர்வதிக்கப்படுவதை, கர்த்தர் நம்முடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பதை, நாம் செழிப்பதை, நாம் வெற்றி அடைவதை பிசாசு என்ன செய்யறான்? பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனாலே ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்யறான்? சுற்றி திரிகிறான். ஆனா எல்லாரும் என்ன செய்ய முடியாது? விழுங்க முடியாது. யாரு கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறார்களோ, மந்தையை விட்டு தூரமாய் போகிறார்களோ, அவர்களைத்தான் என்ன செய்யறான்? பிசாசு மடங்கடிக்க பார்க்கிறான், விழுங்க பார்க்கிறான். ஆனால் கர்த்தரோடு கூட, சபையோடு கூட, தேவன் ஏற்படுத்தியிருக்கிற இந்த மந்தைக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது பிசாசு என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. இதைத்தான் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். சரி, இன்றைக்கு 5ஆம் வசனத்தின் 2வது பகுதியை நாம்
பார்க்க போகிறோம். 5ஆம் வசனத்தின் 2வது பகுதி வாசிக்கிறேன், கவனிங்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாருங்க, இங்கே இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எல்லாரும் சொல்லுவோம், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். கவனிங்க, இந்த வசனத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள உறவை புரிந்து கொண்டால்தான் இந்த வசனத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அநேக காரியங்களை பாருங்க, மேய்ப்பனையும் ஆடை வைத்துதான் நாம் புரிந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த சங்கீதம் அந்த பாணியிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மேய்ப்பனையும் ஆடையும் வர்ணித்து அதை ஒரு வர்ணனையாக சொல்லி அந்த பாணியிலே தான் இந்த சங்கீதம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. எனவே மேய்ப்பனையும் ஆடுகளையும் புரிந்து கொண்டால் தான் இதில் உள்ள சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே பாருங்க, இந்த வசனத்தையும், அதாவது என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், இந்த வசனத்தையும் கூட, இதில் உள்ள சத்தியங்களையும் கூட பாருங்க, ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் இடையே உள்ள அந்த உறவை புரிந்து கொண்டால் தான் இந்த வசனத்தை என்ன செய்ய முடியும், நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இது இந்த பாணியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இதை நாம் புரிந்து கொள்வோம். கவனிங்களே, கோடை காலங்களிலே மேய்ப்பர்கள் ஆடுகளை எங்கே கொண்டு போய் மேய்ப்பார்கள் என்று சொன்னால், மலை உச்சியிலே கொண்டு போய் மேய்ப்பார்கள். இதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சில இடங்களில் ஆடுகளை மேய்க்கிறார்கள். அங்கே அந்த ஆடுகளுக்கு புல்லுகள் இல்லாத பட்சத்திலே இவன் என்ன பண்ணுகிறான், தூரமாய் அழைத்து செல்கிறான். மலை பாங்கான இடங்களிலே, மலை உச்சிகளிலே, பள்ளத்தாக்குகளிலே கொண்டு போய் என்ன செய்யறான், இந்த ஆடுகளை மேய்க்கிறான். கவனிங்க, அப்படி மேய்த்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்குமாம். இந்த கோடை காலங்களிலே இந்த ஆடுகளுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குமாம். அது என்ன பிரச்சனை என்று சொன்னால், பூச்சிகளின் பிரச்சனை, பூச்சிகளின் தொந்தரவு இந்த ஆடுகளுக்கு இருக்குமாம். இந்த பூச்சிகள் என்ன பண்ணுமாம், இந்த ஆடுகளை உபத்திரவப்படுத்துமாம். இந்த பூச்சிகள் இந்த ஆடுகளை வேதனைப்படுத்துமாம். இந்த பூச்சிகள் இந்த ஆடுகளை தொந்தரவுப்படுத்துமாம். எப்படி தொந்தரவுப்படுத்தும் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பூச்சி அந்த ஆட்டினுடைய மூக்குக்குள்ளாக நுழைந்து கொண்டு அங்கே தங்கி இருந்து பல நாட்களாக அங்க அந்த மூக்குக்குள்ள நுழைந்த அந்த பூச்சி நுழைந்து அங்கேயே தங்கி இருந்து அங்கே முட்டையிட்டு குஞ்சு பொரித்து பெருகி அந்த ஆட்டின் தலைக்குள்ளாக நுழைந்து, கவனிங்க, அந்த ஆட்டினுடைய தலைக்குள்ளாக நுழைந்து தலையை அப்படியே குடைந்து கொண்டு தலையை பிச்சு பிடுங்கி கொண்டிருக்குமா. இந்த பூச்சிகள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறது இந்த ஆட்டினுடைய மூக்குக்குள்ளாக நுழைந்து கொண்டு. கவனிங்க, இப்படிப்பட்ட வேளைகளிலே இந்த ஆடுகள் என்ன பண்ணுமாம், பூச்சிகளின் உபத்திரவம் தாங்க முடியாமல் தலையை கொண்டு போய் பாருங்க மரத்துல மோதி அடிக்குமா. பாருங்க, பூச்சி மூக்குக்குள்ள போயிருச்சு, உள்ள போய் பாருங்க மண்டையை கொடையுது. இந்த பூச்சி உள்ள என்ன செய்யுது, போய் மண்டைய கொடையுது. கொடையிற போது இதனால என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. அதனால என்ன பண்ணுது இந்த ஆடுகள், பாருங்க இந்த தலையை கொண்டு போய் மரத்துல டம்மு டம்முன்னு மோதி அடிக்குமா. பாருங்க, எங்கேயும் பக்கத்துல பாறைகள் கல்லுகள் இருந்துச்சுன்னா அங்க போய் அடிக்குமா, டம்மு டும்முன்னு அடிக்குமா. பாருங்க, கரையெல்லாம் போட்டு இந்த ஆடுகள் தலையை போட்டு தேய்க்குமா, தலையை போட்டு அப்படி தரையில போட்டு தேய்க்குமா. பாருங்க, எனவே பாருங்க இப்படிப்பட்ட நேரங்களிலே இந்த ஆடுகளால பாருங்க ஒழுங்காக சாப்பிட முடியாது. இந்த ஆடுகளாலே நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது. எந்த ஒரு நிம்மதியும் இந்த ஆடுகளுக்கு இருக்காதாம். அது மட்டுமல்ல, கவனிங்க, சில நேரங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள் பயந்து போய் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி பாருங்க தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த ஆடுகள் போய் விடுமா. பாருங்க, ஐயோ இந்த பூச்சியோட தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி பாருங்க இந்த பூச்சி பாருங்க மூக்குக்குள்ள நுழைஞ்சு மண்டையை போய் என்ன செய்யுது, குறைஞ்சுக்கிட்டு இருக்குது. குறைஞ்ச மாத்திரத்துல பாருங்க இதுக்கு பயம் எடுத்து வெடவெடுத்து போய் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி பாருங்க தன்னை மாய்த்து கொள்வதற்கு செத்து கூட போயிடலாம் போல
இந்த பூச்சியோட தொல்லை தாங்க முடியல என்று சொல்லி பாருங்க, இது தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட இந்த ஆடுகள் போய்விடுமாம். தரையிலேயும் மரங்களிலேயும் கல்லுகளிலேயும் போய் தன்னைத்தானே அடித்துக் கொண்டு மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த ஆடுகள் போய்விடுமாம், இந்த பூச்சிகளின் உபத்திரவம் தாங்க முடியாமல். எனவே பாருங்க, இந்த பூச்சிகள் பறந்து வருவதை பார்த்தாலே இந்த ஆடுகள்லாம் பயந்து ஓடுமா. அந்த ஆடுகளுக்கு தெரியுமா இந்த பூச்சி வருது, நீன்னு வருது. அங்க இருந்து வரும்போதே பார்த்தா அந்த ஆடுகளுக்கு ஒரே பயம், ஐயோ இந்த பூச்சி வருதே, இந்த பூச்சி வந்தா என்ன ஆகுமோ ஏதாகுமோ, மூக்குக்குள்ள நுழைஞ்சு மண்டைய போட்டுல கொடையும், உபத்திரம் தாங்க முடியாது சொல்லி பாருங்க, ஆடுகள் எல்லாம் என்ன செய்யுமா, பயந்து ஓடுமா. என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல். அது மட்டுமல்ல, கவனிங்க, இது மேய்ப்பனுக்கு நன்றாக தெரியுமாம். இதை மேய்ப்பன் கவனித்துக் கொண்டே இருப்பானாம். எனவே பாருங்க, இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாராம், உடனடியாக போய் இதற்கென்று வைத்திருக்கக்கூடிய ஆயின்மெண்டை, இதற்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த எண்ணெயை கொண்டு வந்து அந்த ஆட்டின் தலையிலேயும் அந்த ஆட்டினுடைய உடம்பிலையும் போட்டு தேய்ப்பாராம். பாருங்க, குறிப்பாக அந்த ஆட்டினுடைய மூக்கு பகுதிக்குள்ளே தடவி விடுவாராம், அந்த ஆட்டினுடைய மூக்குக்குள்ளே தேய்த்து விடுவாராம். இதை பாருங்க, சிறு வயசுல நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய தகப்பனார் இதெல்லாம் பண்ணுவாரு. இந்த ஆடுகளுக்கு எல்லாம் பாருங்க பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கும். எனவே என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஏதாவது ஒரு மருந்து வாங்கிட்டு வருவார், கடையில தெரிஞ்சவங்க வாங்கிட்டு வருவாரு. நான் கேட்பேன், என்ன அது அப்படின்னு சொல்லி, பூச்சி எல்லாம் சாகுறதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் தம்பின்னு சொல்லுவாரு. அதை பாருங்க கொண்டு வந்து எடுத்து உடம்பெல்லாம் போட்டு அப்பி விடுவார், போட்டு தேய்ன்னு தேய்ப்பாரு. தேய்ச்சா பாருங்க அந்த பூச்சியில அப்படி கீழே உதிர்ந்து விழுகும், கீழே அப்படி செத்து கீழே விழுகும் பாருங்க. எனவே பாருங்க, இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க, இந்த ஆடுகளை காப்பாற்றுவதற்காக உடனடியாக போய் என்ன பண்றாங்க, அதற்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயின்மெண்டை, அந்த மருந்தை, அந்த எண்ணெயை கொண்டு வந்து தலையில போட்டு தேய்ப்பாங்க, உடம்புலையும் தேய்ப்பாங்க. குறிப்பாக அந்த ஆட்டினுடைய மூக்கு பகுதிக்குள்ளே, ஏன்னா அது வழியா தானே செய்யுது, இந்த பூச்சி உள்ள நுழைஞ்சு அங்க முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு பழி பெருகி ஆட்டுடைய மண்டைக்குள்ள போய் செய்யுது, கொடைய ஆரம்பிக்குது. எனவே பாருங்க, மூக்கு பகுதிக்குள்ளே இந்த எண்ணெயை, இந்த மருந்தை தேய்த்து விடுவாராம். கவனிங்க, இந்த எண்ணெயை, இந்த மருந்தை போட்ட உடனே இந்த ஆடுகளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுமாம். எப்படி என்று சொன்னால், பதறி ஓடுவதை நிறுத்திவிட்டு, தலையை ஆட்டிக்கொண்டு உதறிக்கொண்டு ஓடுவதை நிறுத்திவிட்டு, கால படபட அடிக்காம அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு பாருங்க, இந்த ஆடுகள் என்ன பண்ணுமாம், போய் நன்றாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குமாம் படுத்து. எனவே இந்த மேய்ப்பன் போடுகிற எண்ணெய் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. எங்கே? ஆடுகளுக்குள்ளே, ஆடுகளின் வாழ்க்கையிலே, ஆடுகளின் நடக்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. எது உண்டாக்குகிறது? இந்த மேய்ப்பன் போடக்கூடிய இந்த எண்ணெய், இந்த மருந்து, இந்த ஆயின்மெண்ட் ஒரு பெரிய மாற்றத்தை ஆடுகளுக்குள்ளே என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. இந்த மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும், இது என்ன போட்டா இந்த ஆடு நிம்மதியா தூங்கும், நிம்மதியா சாப்பிடும், நிம்மதியா உறங்கும், இது நிம்மதியா வாழும் என்பது இந்த மேய்ப்பனுக்கு நன்றாக தெரியும். எனவே மேய்ப்பன் ரெடியா வச்சிருக்கிறாரு, ஆயின்மெண்ட, இந்த எண்ணெயை ரெடியா வச்சிருக்கிறாரு. கவனிங்க, இதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. கவனிங்க, இந்த ஆடுகளுக்கு எப்படி இந்த பூச்சிகளின் தொந்தரவு, உபத்திரவம் இருக்கிறதோ, இந்த பூச்சிகள் எப்படி அந்த ஆட்டின் தலையை குடைந்து கொண்டிருக்கிறதோ, அந்த ஆட்டின் நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறதோ, இதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில உபத்திரவங்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில துன்பங்கள் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், அவைகள் நம்முடைய மனதை, நம்முடைய நிம்மதியை கெடுக்கிறது. அவைகள் நம்முடைய மனதை குடைந்து நம்முடைய நிம்மதியை கெடுக்கிறது. அவைகள் நம்முடைய தூக்கத்தை கெடுக்கிறது. அவைகள் நம்மை அலக்களிக்கிறது. சில சமயங்கள்ல பார்த்தா அப்படி தலையை பிச்சுக்கலாம் போல இருக்குது. அப்படித்தானே? ஒண்ணுமே தெரியாம இருக்கிறீங்க. சில பிரச்சனைகள், சில உபத்திரவங்கள்லாம் வந்த மாத்திரத்துல எப்படி இருக்குதுன்னா, தலையே பிச்சுக்கலாம் போல, எங்கிட்டாலும் ஓடி போயிடலாம் போல. சில சொல்லுவாங்கல்ல, இங்க இருக்கிறத விட்டு ஓடி என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம் என்று பாருங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்கிறது? உண்டாகிறது. கவனிங்க, அப்படிப்பட்ட நேரங்களிலே பாருங்க, பொறுமையை என்ன செய்து விடுகிறோம்? நாம் இழந்து விடுகிறோம். பதறி போய் சில காரியங்களை செய்து விடுகிறோம். பேசக்கூடாத சில காரியங்களை பேசி விடுகிறோம். பிறகு அவைகளுக்காக என்ன செய்கிறோம்?
வருந்துகிறோம். ஐயோ, இந்த பிரச்சனை மத்தியில, இந்த போராட்டத்தின் மத்தியில இப்படி தவறான காரியத்தை செஞ்சிட்டோமே, இப்படி தவறான வார்த்தைகளை பேசிட்டோமே என்று பாருங்க, பிற்பாடு நாம் வருந்துகிறோம். சரி, இப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய தேவன் என்ன பண்ணுகிறார்? இப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய தேவன் என்ன பண்ணுகிறார்? கவனிங்க, என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்குள்ளே கிரியை செய்கிறார். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்குள்ளே கிரியை செய்கிறார். இந்த மன உளைச்சலிலிருந்து நம்மை மீட்டெடுக்க, நம்மை காப்பாற்ற, நம்மை பாதுகாக்க, நம்மை ரட்சிக்க பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்குள்ளே என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். கவனிங்க, ஆட்டின் மேய்ப்பன் போடுகிற அந்த மருந்து, அந்த எண்ணெய் எவ்வாறு வேலை செய்கிறதோ இதை போலவே பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி கிரியை செய்கிற வேளையிலே நமக்குள்ளே சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் நிறைவும் அன்பும் நமக்குள்ளே உற்பத்தி பண்ணப்படுகிறது. யாராலே? பரிசுத்த ஆவியானவராலே நமக்குள்ளே என்ன செய்யப்படுகிறது? உற்பத்தி பண்ணப்படுகிறது. வாசிப்போம், ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்ப சந்தோஷம் யாராலே உண்டாகிறது? பரிசுத்த ஆவியானவராலே நமக்குள்ளே என்ன செய்கிறது? உண்டாகிறது. எனவே பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு அபிஷேகத்தை போல இருந்து, ஒரு மருந்தை போல இருந்து, ஒரு எண்ணெயை போல இருந்து நமக்குள்ளே கிரியை செய்து மன உளைச்சல்களை என்ன செய்கிறார்? நீக்குகிறார். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம், பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிறோம். இவைகளுக்கு மருந்து என்ன? ஆவியானவரின் எண்ணெய், ஆவியானவரின் அபிஷேகம். எனவேதான் பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்லுகிறான், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எல்லாரும் சொல்லுவோம், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பாருங்க, எண்ணெயை போட்ட மாத்திரத்துல இந்த ஆடுகளுக்கு அப்படி இதமாக இருக்கிறது. பூச்சி தொல்லையெல்லாம் செய்திருது, நீங்கி விடுகிறது, பூச்சி எல்லாம் செத்து போய் விடுகிறது. இந்த ஆடுகள் நிம்மதியாக படுத்து சாப்பிட்டு தூங்குகிறது. எனவேதான் பாருங்க, இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அந்த ஆயின்மெண்ட்டை, அந்த எண்ணெயை கொண்டு போய் தலையில தடவி விடுறாங்க, குறிப்பா மூக்கு பகுதியில தடவி விடுகிறார்கள். இதை போலதான் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்து நம்ம என்ன செய்கிறார்? தேற்றுகிறார். அந்த மன உளைச்சல், அந்த போராட்டங்கள், அந்த தொந்தரவுகளில் இருந்து நம்ம என்ன செய்கிறார்? மீட்டெடுக்கிறார். அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. வாசிப்போம், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. எனவே பாருங்க, எந்த சூழ்நிலையிலேயும் நாம் தேற்றப்பட்டு, நாம் பலப்படுத்தப்பட்டு, நாம் காக்கப்படுகிறோம். எப்படி என்று சொன்னால், ஒன்று தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, ஒரு எண்ணெயை போல இருந்து, ஒரு மருந்தை போல இருந்து நம்ம என்ன செய்கிறார்? தேற்றுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்ம என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க?
சில சமயங்கள்ல உபத்திரவங்கள், போராட்டங்கள், துன்பங்கள் வருது. அப்படிப்பட்ட நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை என்ன செய்கிறார்? தேற்றுகிறார். பாருங்க, இத பலமுறை நான் அனுபவிச்சிருக்கிறேன். உண்மையிலே பாருங்க, பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன். மன உளைச்சலி நேரத்திலே, மனதில் ஏற்படுகிற விரக்தியின் மத்தியிலே, சலிப்பின் மத்தியிலே பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் சகல மன நிறைவினாலும் பலமுறை என்னை தேற்றியிருக்கிறார். தம்முடைய வார்த்தையை கொண்டு என்னை தேற்றி அப்படியே தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிறார். இதைத்தான் பாருங்க சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்று சொல்லுகிறான். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறான். என் தலையை, என்னுடைய மனதை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மன உளைச்சலின் நேரத்திலே, விரக்தியின் மத்தியிலே, சலிப்பின் மத்தியிலே, வெறுமையின் நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே அன்பையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் நிறைவாக ஊற்றி என்னை காப்பாற்றுகிறார், என்னை பலப்படுத்துகிறார், எனக்கு உதவி செய்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, கவனிங்களே, இந்த ஆடுகளின் மேய்ப்பன் இந்த மருந்தை, இந்த எண்ணெயை அன்றாடம் போட்டுக்கொண்டே இருப்பானாம். ஏதோ பாருங்க, ஒரு சில நாட்களுக்கு மாத்திரமல்ல, ஏதோ ஒரு நேரம் போடுவது மட்டுமல்ல, அன்றாடம் இந்த மருந்தை, இந்த எண்ணெயை இந்த ஆடுகளுக்கு போட்டு விடுவானாம். ஏனென்று சொன்னால், இந்த பூச்சிகள் அன்றாட வந்து தாக்கி மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவேதான் பாருங்க, அன்றாடம் இந்த மருந்தை, இந்த எண்ணெயை இந்த மேய்ப்பன் என்ன செய்யறாராம்? போடுகிறாராம். கவனிங்க, இதை போலத்தான் பரிசுத்த ஆவியானவரும் அன்றாடம் நமக்குள்ளே வாசம் பண்ணி இந்த எண்ணெயை நமக்கு அன்றாடம் போடுகிறார். அன்றாடம் போட்டு நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தேற்றுகிறார். எனவேதான் பாருங்க, பரிசுத்த ஆவியானவரின் கிரியைக்கு அன்றாடம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். எத்தனை விட்டு கொடுக்க போறீங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை அன்றாடம் விட்டு கொடுக்க வேண்டும். அடிக்கடி பாருங்க, அந்நிய பாஷையிலே நிரம்பி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பாருங்க, அடிக்கடி வீட்டில் அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்க வேண்டும். தாய்மொழியில ஜெபிக்கிறது நல்லது, அது ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்நிய பாஷையிலே பேசுவதற்கென்று அன்றாடம் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி ஆவியிலே நிறைந்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க பழக வேண்டும். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க போறீங்க? அப்படி ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் பாருங்க, அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தேற்றுகிறார். சோர்ந்து போன நேரத்திலே, மனம் துவண்டு போன நேரத்திலே, சலித்து போன நேரத்திலே, ஏன் நம்ம வாழ்றோம், எதுக்காக வாழ்றோம், பெசாட்ல என்னமோ செஞ்சுக்கலாம் போல என்று அப்படி தோன்றுகிற நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். இடம் கொடுத்து அந்நிய பாஷையிலே அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். நிரம்பின செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு நாளைக்கு ஒதுக்கி அந்த நேரத்தில் நான் வந்து அந்நிய பாஷையில் நிரம்பி நான் ஜெபிக்க போகிறேன் என்று பாருங்க ஜெபிக்க தீர்மானிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற வேலை தான் பாருங்க இந்த மேய்ப்பன் எப்படி இந்த ஆடுகளுக்கு எண்ணெயை போட்டு அதை வந்து காப்பாற்றுகிறானோ, அந்த பூச்சியின் தொல்லைகளில் இருந்து, அந்த மனக்குடைச்சலில் இருந்து அவன் காப்பாற்றுகிறானோ, அதை போல என்ன செய்யறான்? என்ன செய்ய வேண்டும் பாருங்க. நாம் அடிக்கடி பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு, அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு, அந்நிய பாஷையினாலே நிரப்பப்பட்டு பாருங்க நிரம்பி ஜெபித்து பாருங்க நாம் ஸ்தோத்தரிக்கிற வேளையிலே பாருங்க நமக்கு எண்ணெயை போட்டு விடுவதை போல என்ன செய்கிறது? அது இருக்கிறது. அப்படிப்பட்ட வேலைகளில் என்ன செய்கிறோம்? நாம் பலப்படுத்தப்படுகிறோம். வாசிப்போம். யோவான் 14 அதிகாரம், யோவான் 14:16.
நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. எல்லாம் சொல்லுவோம், என்றென்றைக்கும் என்னுடனே கூட இருக்கும்படிக்கு. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அன்றாட நம்மோடு கூட இருக்கிறார், அன்றாட நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஏதோ ஒரு நாளைக்கு வாசம் பண்ணிட்டு இன்னொரு நாளைக்கு போயிறது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? அன்றாடம் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எதற்கு வாசம் பண்ணுகிறார்? நம்மை தேற்றுவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை காப்பாற்றுவதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு, உபத்திரவங்களில் இருந்து, தொல்லைகளில் இருந்து, போராட்டங்களில் இருந்து, மன குடைச்சல்களில் இருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பாருங்க, நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை இப்படிப்பட்ட காரியங்களை நமக்குள்ளாக என்ன செய்கிறார். கவனிங்க, இந்த ஆட்டு மேய்ப்பன் எப்படி இந்த ஆடுகளுக்கு எண்ணெயை போடுகிறானோ, இதை போலவே பரிசுத்த ஆவியானவர் பாருங்க அவருடைய அபிஷேகத்தினாலே நம்ம என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறான், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எதனால அபிஷேகம் பண்ணுகிறீர்? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை நிரப்புகிறார். அப்படி நிரம்புகிற வேளையிலே நாம் பலப்படுத்தப்படுகிறோம், நாம் பாதுகாக்கப்படுகிறோம். பிரச்சனைகளில் இருந்து, போராட்டங்களில் இருந்து, சோர்வுகளில் இருந்து, மன சோர்வுகளில் இருந்து பாருங்க என்ன செய்யப்படுகிறோம்? நாம் தூக்கி எடுக்கப்படுகிறோம். அப்பொழுது நாம் நிம்மதியாக படுத்து தூங்குகிறோம், நிம்மதியாக சாப்பிடுகிறோம், நாம் இளைப்பாறுகிறோம், நாம் சமாதானத்தை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க போறீங்க? எல்லாம் சொல்லுவோம், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆமென். எல்லாம் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். அடுத்த வாரத்தில் மீதத்தை நாம் தொடருவோம். அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். இந்த ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை, இப்ப தலையில இந்த பூச்சிகள்லாம் உள்ள போய் குடைஞ்சு இது நிம்மதியை கெடுக்குது. அதுக்கு எண்ணெயை போட்டு இந்த மேய்ப்பன் பாதுகாத்து காப்பாற்றுகிறார். இந்த ஆடுகளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை இருக்கிறது இந்த கோடை காலங்களிலே. அது என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனைக்கு அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுகிறான் என்பதையெல்லாம் நாம் அடுத்த வாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரே, மன குடைச்சல்களிலிருந்து, மன போராட்டங்களிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, துன்பங்களிலிருந்து என்னை தூக்கி எடுங்க தாவே. என்னை பாதுகாத்துக் கொள்ளும், என்னை பராமரியும், எனக்கு உதவி செய்யும், என்னை பலப்படுத்துங்க தாவே. என்னை தேற்றும், என்னை சமாதானத்தினாலே சந்தோஷத்தினாலே நிரப்புங்க தாவே. உடைய அன்பை எனக்குள்ளே பெருக செய்யும், சமாதானத்தை எனக்குள்ளே பெருக செய்யுங்க தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, என்னை பலப்படுத்தும், என்னை தூக்கி எடுங்க தாவே. என்னை குடைந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளிலிருந்து, என்னுடைய மனதை துளைத்து கொண்டிருக்கிற, என்னுடைய மனதிலே கர்த்தாவே குழப்பத்தை உண்டாக்குகிற இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த சோர்விலிருந்து என்னை தூக்கிடு ஆண்டவரே. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீரே எனக்கு பரிகாரி. உடைய எண்ணெயால் என்னை அபிஷேகையும். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, நீரே எனக்கு மருந்தாக இருக்கிறீர். நீரே எனக்கு ஆயின்மெண்டாக, எண்ணெயாக, மருந்தாக இருக்கிறீர் கர்த்தாவே. எல்லா குழப்பத்திலிருந்தும், சோர்வுகளிலிருந்தும், எல்லா போராட்டத்திலிருந்தும் என்னை தூக்கிடுங்க ஆண்டவரே. நான் நிம்மதியாக படுத்து தூங்க, இளைப்பாறுதலை பெற, சமாதானத்தோடு வாழ எனக்கு உதவி செய்ய ஆவியானவரே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று நாங்கள் இன்றைக்கு பார்த்தோமே கர்த்தாவே. கர்த்தாவே, உங்களுடைய எண்ணெய் எங்களுடைய மனதுக்கு, கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கைக்கு மருந்தாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய எண்ணெய் எங்களுக்கு போடுங்க கர்த்தாவே. மன குடைச்சல்களில் இருந்து, மன போராட்டங்களில் இருந்து, இந்த துன்பங்களில் இருந்து எங்களை மீட்டெடுத்து, எங்களை காப்பாற்றி, எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. சமாதானத்தில் நிரப்புவீராக. நிம்மதியாக படுத்து நாங்கள் இளைப்பாற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளாக நீர் கிரியை செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதாவே. வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்து இவர்களை இந்த போராட்டத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுத்து சமாதானத்தினாலே இவர்கள் வாழ இவர்களுக்கு நீர் உதவி செய்கிறபடியா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவைகளை யாரும் சந்தித்தருளும் கர்த்தாவே. எல்லா பிசாசுடைய இந்த தொல்லைகளில் இருந்து இவர்களை விலக்கி பாதுகாக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். மகிமை ஐஸ்வரியத்திலிருந்து தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.